வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக கிறிஸ்பியாக நம்ம உண்ணியப்பம் உண்டாக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பச்சரிசி நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு கூடயே சர்க்கரை நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். அதில் பாகு காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதை நம்ம நல்லா அரிச்சு எடுக்கணும். அப்போ தான் அதில் தூசு இருந்து அந்த அரிப்பிலேயே வந்துடும். பின்ன இந்த பச்சரிசி கூட அந்த காய்ச்சி வச்ச சர்க்கரையையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. அதுக்கு கூட கொஞ்சம் பழமும் போட்டு நம்ம அரைச்செடுக்கணும். கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கணும். கொரகொரன்னு அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் உண்ணியப்பம். அதுக்கு கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, பின்ன ஏலக்காய் சேர்க்கணும். ஏலக்காய் சேர்த்து ஒரு 1 ஹவர் நம்ம அடைச்சி வச்சுருந்தா நல்லா அதை புளிச்சு வரும். இதை நம்ம இப்போ ஒரு உண்ணியப்ப சட்டியில் பொரிச்சு எடுக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது நம்ம எதுக்கு உண்ணியப்ப சட்டியில் பொரிக்கிறோன்னா ஒரு நல்ல ஷேப் கிட்டான்னு வேண்டி. இது நம்ம சாதாரண பாத்திரத்துலேயும் பொரிச்செடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம பிள்ளைங்க கிட்ட கேட்கலாம்.